உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்படி ரிஷபத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒரு 28 நாள் இங்க இருப்பாங்க. இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு வர்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப அந்த ஆட்சி பெற்று இருக்கும் சுக்கிர பகவானால் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? இப்ப ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக, அவங்க நல்ல வீடு, பங்களா, காரு, வசதி எல்லாமே அவங்களுக்கு அமையும். மொத்தத்துல அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது போக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அழுமூஞ்சியா இருப்பாங்க, ஒரே துக்கமா இருக்கும், நல்ல திருப்தியா இருக்காது, படுக்கிறதுக்கு நல்ல இடம் கிடைக்காது, ஒரு நல்ல வீடு இருக்காது. இது மாதிரி சுகபோக வாழ்க்கையை எதுவுமே அமையாமல் பல கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சுக்கிர பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பா நல்லா இருக்காது. ஒரு சிலருடைய ஜாதகத்துல இப்ப மீடியால வர்றாங்க, டிவியில வர்றாங்க, கலைத்துறையில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாமே அவங்களுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நேச்சபங்க ராஜயோகத்திலேயோ இல்லை சுபகிரகங்கள் ஏதாவது அந்த சுக்கிரனை பார்த்தோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்ல ஜொலிக்க முடியும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் குறுகிய காலத்தில் வளர்ந்து பெரியார் ஆனவங்க. அப்ப அவங்களுக்கு அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், நல்ல ஒரு பக்குவம் இருக்கலாம். ஆனா எல்லாமே இருந்தாலும் அதனால மட்டும்தான் அவங்க முன்னுக்கு வந்தாங்களா அப்படின்னா இல்லை. அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ நட்பு ஸ்தானத்திலேயோ இந்த சுபகரங்கள் பார்த்தோ நேச்சபங்க ராஜயோகம் நடந்தோ அந்த தசை நடந்தோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர் பேர், புகழ், கீர்த்தி ஜொலிக்கவும் முடியும். அப்படி இருந்ததுனாலதான் அதாவது சிவகார்த்திகேயன் இன்னைக்கும் நல்லா இருக்கிறாரு, நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன பையனை கேட்டா கூட சிவகார்த்திகேயன் யாருன்னு தெரியுமானா தெரியும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் நல்லா இருக்கிறாருன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். இப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல மனைவி அமையல, நல்ல சொந்த பந்தம் அமையல, நல்ல வீடு அமையல, தவறான பாதையில போறாங்க, தவறான நட்பு உருவாகுது, கூடா நட்புனால கெட்டு போயிடுறாங்க, ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. இதனால அவங்க மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போகுது. இப்போ வேற பெண்களுடைய தொடர்பு கிடைக்குது. அதே பாத்தீங்கன்னா பெண்களா இருந்த ஆண்களுடைய தொடர்பு கிடைக்குது. இதனால நிறைய பேர் அவங்களுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலுமே எல்லாத்தையுமே இழந்து நடுத்தருக்கு வந்துடுறாங்க. இது சுக்கிர பகவான் கெட்டு இருக்கிறதுனால. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிர பகவான் எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல. இப்போ 6, 7, 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்களை அனுபவித்து தீர்வார்கள். இதே 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாங்கன்னா செய்யக்கூடாத தப்பு செஞ்சேன்னு வரும். அப்போ அவங்க தப்பு செய்யாமலேயே
தண்டனையும் அனுபவிப்பாங்க. இதற்கு விதிவிலக்கு இல்லையா சார்? இருக்குது. எந்த ஒரு காரியத்துக்கும் விதிவிலக்கு கண்டிப்பா இருக்குது. சுக்கிரன் இப்போ 6, 7, 10 இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அதற்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்திலேயோ அந்த கிரகம் இருந்து விட்டால், இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலனிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இப்போ 6, 7, 10 ஒரு கிரகம் சுக்கிரன் நின்று அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவங்க கெட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பலனை கண்டிப்பாக அனுபவிச்சு தீரணும். இது போக சுக்கிர பகவானுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னா, இறந்தவர்களை எழுப்பக்கூடிய, அதாவது இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் சிவபெருமான்கிட்ட இருந்து சுக்கிர பகவானுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சிவபெருமான் உபயம் பண்ணினதுனால அந்த சுக்கிர பகவானுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்குது. அதனாலதான் பெண்கள் எல்லாருமே சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். வழிபடுவது நல்லது. அவங்களுடைய கணவன்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கணவன் அந்த சுக்கிர பகவானை வழிபடும் போது அவங்களுடைய கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக கிடைக்கும். சார், சனி பகவான் தானே நீங்க சொல்றீங்க? சனி பகவான் பொதுவா ஆயுளுக்கு காரகன். எல்லாருடைய ஆயுளுக்கு காரகன் சனி பகவான் தான். ஆனா இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கணவன்மார்களுக்கு இந்த சுக்கிர பகவானை வழிபட்டால் அவங்களுடைய ஆயுள் நல்லா இருக்கும். இது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில சுக்கிர பகவான் நல்லா இருந்துட்டாவே அவங்க கொடுத்து வச்சவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷம், நல்ல உயர்வு, நல்ல அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது? அப்ப சுக்கிர பகவானுக்கு தான் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள், அதி நட்பு கிரகங்கள். அப்ப அந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாங்க? 4ஆம் இடத்துல. இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். கண்டிப்பாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடல் திரேகத்தில் இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள், மருத்துவத்தில் நீங்க கட்டக்கூடிய தண்டங்கள், இது எல்லாமே தீரக்கூடிய நேரம். ஹாஸ்பிட்டலே போயிருக்கிறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேஷன் பண்ணினா தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது. டாக்டர் தான் சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க, மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நாள் பார்க்கலாம், அப்புறம் வேணா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாத்திரையிலேயே சரியா போனாலும் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்க போகிறது. இது போக அதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வருடமாக கனவு காண்டுட்டு இருக்கிறாங்க. தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள், அதற்குண்டான முயற்சிகள் இப்ப எடுத்தால் கண்டிப்பாக இது நடக்கும். கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா இடம் வாங்குவீங்க. உங்க வாழ்க்கையை அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுபோக வண்டி வாகனம் வாங்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கனரக வாகனங்கள்,
இதையும் வாங்கலாம். நிறைய வாகனங்களை வாங்கி இப்போ டாக்ஸியாக விடுறாங்க, அது மாதிரியும் விடலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியமும் அந்த தொழிலும் உங்களுக்கு வந்து இந்த பீரியடில் கை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேறுவீங்க, தொழிலில் ஏதாவது ஒரு சாதனை செய்வீங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதுபோக நிறைய பேர் வெளிநாடு போய் அந்த வெளிநாட்டில் சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க. இதற்கு முன்னாண்ட நிறைய பேர் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஜெர்மனில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், யுஎஸ்ஏல, லண்டனில், சிங்கப்பூரில், மலேசியாவில், ஸ்ரீலங்காவில், இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ இந்த 7 சனினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த ஜென்மச்சனி விலகிருச்சு. இந்த பீரியட்லேருந்து அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த பீரியடில் வந்து அவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சனீஸ்வரனை, அவங்களுடைய ராசிநாதன், கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான், அந்த சனீஸ்வரனையும் அதே சுக்கிர பகவானையும், சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையிலையும், சனி பகவானை சனிக்கிழமை நாளில் எள்ளு தீபம் போட்டு வணங்கி வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, நிறைய பேர் என்னுடைய பதிவை பார்க்குறீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்து சொல்கிறேன். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, இது ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.